நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் 1450வது ஹதீஸ், வஇன் அஸாபக முஸீபா லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டேன்னு சொன்னா, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துங்கன்னு சொல்லாத. அநியாயம், நான் அங்கேயே கல்யாணம் பண்ண இருந்துச்சுன்னு சொல்லாத. அநியாயம், நான் பயோ படிக்காமல் மெட்ஸ் படிக்கலாம்னு சொல்லிடாத. நான் தேவையில்லாமல் இந்த கடையை திறந்தேன், அழகாக விவசாயம் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம்னு சொல்லாத. நாங்கள் போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லாத. அப்போ என்ன சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துங்கன்னு சொல்லாத. வலாக்கின் குல் கதரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல். என்ன சொல்லணும்? அல்லாஹ் நாடினது நிர்ணயிச்சது நடந்திருக்குது, அவ்வளோதான், ஹலாஸ். அதோட சப்ஜெக்ட் க்ளோஸ். கோபம் அடங்கியாச்சு. என்ன முடிஞ்ச அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஹலாஸ். பேச்சு வச்ச கல்யாணம் நின்றுடுச்சு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஹலாஸ். அல்லாஹ்வுடைய நாட்டம் முடிஞ்சு போச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு இன்னொரு வழி சேர்க்கிறது இஸ்லாம். 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம் சூரத்துல் பக்ராவில் 216வது வசனம் இன்னொரு வழி சேர்க்குது நமக்கு. வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்க. வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, அது நடக்காம போயிடலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது.